ரமலான் மாதம் தொடங்கியாச்சு. எங்க பக்கம் திரும்பினாலும் ரமலான் தொழுகைகளும், நோன்பும் தான் வந்து செய்திகளா பார்க்க முடியுது. நமக்கு தெரிஞ்சவங்களும் அந்த விஷயங்களா தான் வந்து பரபரப்பா இருக்காங்க. ஸோ ரமலான் மாதம் அப்படின்னாலே அந்த நோன்பு கஞ்சியும், அந்த மாதம் முடியக்கூடிய கடைசியில பிரியாணியும் தான் வந்து பல பேருக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ ரமலான் நோன்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட சென்னையில வச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயமும் வந்து பேசுபொருளாகி இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் மட்டும் கிடையாது, பல அரசியல் தலைவர்களும் வந்து கண்டிப்பாக அரசியல் காரணங்களுக்காக இந்த நோன்பு அப்படிங்கிறது இஸ்லாமிய பெருமக்களை தங்களோட இணைத்து கொள்ளும் விதமாக இந்த நோன்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். ரமலான் நோன்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து காலையிலிருந்து இரவு வரைக்குமே வந்து அவர்கள் உணவு நீர் எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் நோன்பு இருந்து தொழுது அந்த ஒரு மாதத்துக்கு வந்து நோன்பு முடிப்பாங்க. இந்த நோன்பு அப்படிங்கிறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து நமக்குள்ளே நடக்கும், இந்த நோன்புடைய பின்னணி காரணம் என்ன, ரமலான் மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரமலல் அப்படிங்கிற அதாவது ரமல் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து உருவானது தான் ரமலான் அப்படிங்கிற வார்த்தை. இந்த அரபு சொல்லுக்கு சுட்டெரித்தல் அப்படிங்கிறது தான் பொருள். ரமலான் மாதம் வந்து தீமைகளை சுட்டெரித்து மக்களை நன்மையின் பால் கொண்டு சேர்க்கக்கூடிய மாதமாக அமைகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த மாதம் முழுக்கவே அதிகமான தொழுகைகள், நோன்பு, ஏழை எளியோர் பங்காகிய ஜகாத் போன்ற இஸ்லாமிய அடிப்படை கடமைகளை செயல் வடிவில் முஸ்லீம் பெருமக்கள் ரொம்ப முனைப்போட கடைபிடிப்பதால் அகத்தில் முளைவிடக்கூடிய தீய உணர்வுகளை புறத்தே தள்ளி நன்மைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ரமலான் நோன்பு தொழுகையோட பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் முடிந்து வரக்கூடிய முதல் நாளை ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து ரொம்பவே வெற்றி களிப்போடு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இஸ்லாமத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் நோன்பு வந்து 4வது கடமையாக இருந்தபோதும் ரமலான் மாதத்தில் இந்த கடமை வந்து நடுநாயகமாக போற்றப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருது. இஸ்லாமிய மாதங்கள் 12ல் கட்டாய கடமையாக நோன்பு தோற்கும் மாதமாக ரமலான் மாதம் மட்டும் அமைய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இஸ்லாமிய திருமறையாகிய திருக்குரானே வந்து பதில் சொல்லுது. ரமலான் மாதம் எத்தகைய மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகத்துவம் உடையது அப்படிங்கிறதுனால தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக்கக்கூடியதாகவும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் உள்ள திருக்குரான் அருளை பெற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் உங்களில் எவர் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் இந்த மாதம் முழுவதுமே நோன்பு நோற்க வேண்டும். இதிலிருந்து ரமலான் மாதம் முழுமையும் நோன்பு தோற்பது அப்படிங்கிறது முஸ்லீமுக்கு இஸ்லாமியம் விதித்துள்ள கட்டாய கடமை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கட்டாய கடமையை பர்லோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பெரும் சமயங்களும் விரதமாகிய நோன்பை வந்து கடமையாக்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு விரதம் வந்து இருப்போம். இருந்தாலுமே இஸ்லாமிய நோன்புக்கும் பிற சமயங்களுடைய விரதங்களுக்கும் வேறுபாடு இருக்குது. மற்ற சமயங்கள் விதித்துள்ள விரதங்கள் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுது. அந்த விரதங்களின் போது ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உணவு உண்ணாமலோ அல்லது குறிப்பிட்ட உணவு வகைகளை உண்ணாது விலக்கியோ விரதம் வந்து கடைபிடிக்கப்படுது. நீர் பருக தடை எதுவும் இல்லை. ஆனால் ரமலான் மாத நோன்பு அப்படிங்கிறது அந்த மாதம் முழுதுமே, அதாவது 30 நாட்கள் வந்து பகல் முழுவதும் இடைவிடாது தொடர்ந்து கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு நாள் பகல் பொழுதில் குறைந்தபட்சம் 14 மணி நேரம் வந்து நோன்பு இருக்கணும். அதிகாலை வைகறை முதல் மாலையில் கதிரவன் மறையும் வரை ஒரு சொட்டு நீர் கூட பருகாமல் நோன்பு நோக்கப்படுது. வழக்கமான பகற்பொழுது உணவு பழக்கங்கள் முற்றாக விளக்கப்படுது. புதைத்தல் முதலான செயல்கள் முழுமையாக கைவிடப்படுது. இது எல்லாமே இரவு நேரத்தில் அனுபவிக்க தடையே கிடையாது. ரமலான் நோன்பு நோற்பது முஸ்லீம்கள் எல்லாருக்குமே இன்றியமையாத கடமையாக இருந்தாலும் இயலாதவர்களுக்கு இதில் விதிவிலக்கும் சலுகைகளும் இருக்குது. கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்கள், மூப்பின் எல்லையை தொடக்கூடிய முதியவர்கள், குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நோன்பு நோற்பதில் விலக்கு இருக்குது. சாதாரண நிலையில் உடல்நலம் இல்லாதவர்கள், பயணிகளும் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஓரிரு நாட்கள் வந்து நோன்பு நோக்க இயலாதவர்களுக்கு அந்த விலக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க. 30 நாட்கள் நோன்பு நோற்று முழுமைப்படுத்த வேண்டியது ஒரு முஸ்லீமுடைய இன்றியமையாத கடமை அப்படின்னே வந்து சொல்லலாம். இவ்வாறு நோன்பை வந்து முழுமையாக கடைபிடிக்க இஸ்லாம் பணிப்பதை 30 நாட்கள் தொடர்ச்சியாக பகற்பொழுது முழுவதுமே உண்ணாமல் இருக்கணும். ஆண்டுதோறும் நோன்பு அப்படிங்கிற சோதனை களத்தில் புகுந்து புடம் போட்ட தங்கமாக ஒவ்வொரு முஸ்லீமும் திகழ வழிவகுப்பது தான் இந்த நோன்புடைய
அடிப்படை அம்சம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இந்த நோன்பு யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் நோன்பாளியும் இறைவனுக்காக நோன்பு நோற்பதாக உறுதி கொள்கிறார். நாம் நோன்புக்கு கூடிய அந்த நோன்பு வந்து இறைவனாருக்கு எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை. அப்படின்னா இந்த நோன்பு கடமையை நிறைவேற்றுவதால் நிலையான பயன் பெறுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம தான். இறைவன் பெயரால் விளையக்கூடிய நன்மை அனைத்தும் நமக்கு தான். தீமை இல்லாமல் முற்றாக விலகவும், நன்மையை நாடவும், பொறுமை, அன்பு, கருணை இதோட வடிவாக மாறவும் நமக்கு வாய்ப்பு தருது அப்படிங்கிறது தான் இந்த நோன்புடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு தான் சொல்லணும். மனக்கட்டுப்பாடு, இரக்கம், புலனடக்கம், அதே மாதிரி எந்த ஒரு தீமையையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை, இது எல்லாமே நமக்கு வாழ்நாள் பயிற்சியாக இந்த நோன்பு வந்து மறைமுகமாக நமக்கு உணர்த்துது. அதுவும் இல்லாமல் பசியின் கொடுமையை நாம் இந்த ஒரு மாதம் முழுவதும் உணர்வோம். அப்படிங்கிறதால பிறருக்கு நம்ம உதவக்கூடிய மனப்பான்மையையும் இந்த நோன்பு தருது அப்படிங்கிறது தான் இந்த நோன்புடைய மிகப்பெரிய பலன் அப்படின்னே சொல்லணும். ஸோ எஸ், இந்த பலன்களை இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றாதவர்களும் கூட இந்த நோன்புடைய நன்மையை அறிஞ்சு இந்த நோன்பு 48 நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயம் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் பல இடங்களில் கேள்விப்படுறோம். ஸோ இந்த நோன்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.